ஒரு மனுஷனுடைய நல்வாழ்க்கைக்கு ஆவியானவருடைய செயல்பாடுகள், அவருடைய கிரியைகள், அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்னைக்கு 2வது நாள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெகேமியாவின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல அந்த வசனம் இப்படியா சொல்கிறது, அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், பல புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலருடைய அந்த மேல் வீட்டறையின் அனுபவத்துக்கு அப்புறம் தான் ஆவியானவருடைய செயல்பாடுகள் இருந்தது என்று சொல்லி நம்ம நிறைய பேர் நம்ம தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பழைய ஏற்பாட்டிலும், இது பழைய ஏற்பாட்டு பகுதி தான் நெகேமியா, பழைய ஏற்பாட்டிலும் ஆவியானவருடைய கிரியைகள் செயல்பாடுகளை அதிகமாய் நம்ம பார்க்க முடியும். அப்போ பார்க்கும்போது இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அறிவை உணர்த்த, யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவை உணர்த்தும்படி நல்ல ஆவியை, கர்த்தருடைய ஆவியை அவர் கட்டளையிட்டார் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போ பாருங்க, அதுக்கு முந்தின வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர்களை வழி நடத்தும்படி பகலிலே மேகஸ்தம்பத்தையும், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி அக்னி ஸ்தம்பத்தையும் நீர் கட்டளையிட்டீர், அவர்களை விட்டு நீர் விலகவில்லை. அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கு அறிவை உணர்த்த அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்ல வழியை காட்ட, அவர்கள் போக வேண்டிய பாதை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் நம்ம தடுமாறுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய அந்த கிரியையை நம்ம பெற்றுக்கொண்டு அவருடைய வழிநடத்துதலின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக, அவருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நாம் சுய முடிவுகள் எடுக்கும்போது, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற அந்த காரியங்களை நாம் கவனியாமல் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நமக்கு நல்ல வழியை அவர் காட்டுகிறார், நாம் நடக்க வேண்டிய பாதையை அவர் காட்டுகிறார். நாம் போகும்போதும் வரும்போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற வார்த்தையை உங்களுடைய காதுகள் கேட்கும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினார் பாருங்க. அந்த மாதிரி நாம் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில நாம் நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் போது, ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் போது, தொடங்கும் பொழுது நம்ம இதை செய்யலாமா, அதை செய்ய வேண்டாமா, அல்லது இது தொடர்ந்து இப்படி செய்யலாமா, அல்லது இப்படி போக வேண்டாமா என்றெல்லாம் நம்ம ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது இந்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நல்ல பாதையை, நல்ல வழியை, நாம் போக வேண்டிய அந்த காரியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார், நமக்கு அதை செய்ய சொல்லி நம்ம ஏவுகிறார். இந்த மாதிரியான அனுபவங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை இப்படி தான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். நமக்கு வழி நடத்துகிற ஆவியானவர், அதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். அந்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் காட்டுகிற வழியில் நடப்போம். God bless you.